வாங்களேன் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டான மரவள்ளிக்கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மரவள்ளிக்கிழங்கு வெட்டி வச்சுக்கோங்க. குக்கர் எடுத்து வெட்டி வச்ச மரவள்ளிக்கிழங்கு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு தண்ணி போட்டு நல்லா 4-5 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. மீன்வைல் இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, 3 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் தரியாக மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு மண்சட்டியில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் பிரியாணிக்கு போடுற பிரியாணி இலை, சோம்பு, சீரகம், பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கினதும் வெட்டி வச்ச வெங்காயம், அதுவும் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச மசால், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம வேக வச்சோம் இல்லையா அந்த மரவள்ளிக்கிழங்கு போட்டு கிளறி எடுத்து வச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டான சூடான மரவள்ளிக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.